ஜவஹர் துரோணாப்பள்ளி தலைமை ஆசிரியைக்கு நல்லாசிரியர் விருது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து வழங்கும் ஆசிரியர் தினவிழா கொண்டாட்டம். ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு 17 பெருந்தகைகளுக்கு விருதுகள் வழங்கும் விழா 13 அன்று புதுவை தமிழ்ச்சங்கத்தில் மாலை 6 மணியளவில் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து ஐயா அவர்கள் தலைமையில் விருதுகள் வழங்குகின்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் ராஜா விழாவை ஏற்பாடு செய்து நோக்க உரையாற்றினார். பிரேம்குமார் PSP கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் வரவேற்புரையாற்றினார். இளங்கோவன் கலாம் சமூக இலக்கியம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நிறுவனர் சர்ஜென்ட் மோகன் முப்படை முன்னாள் இராணுவ வீரர் வீர தாய்மார்கள் நலச்சங்கம் நிறுவனர் சசிகுமார் தேசத்தந்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மக்கள் சேவை மையம் நிறுவனர் சுரேஷ் சரபிடி இதழின் நிறுவனர் ஏகாம்பரம் பழங்குடி மக்களின் பாதுகாவலர் வழக்கறிஞர் சிகாமணி இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி மாநில செயலாளர் உள்ளிட்ட பெருந்தகைகள் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர். திருமதி மா சௌத்ரி ஜவஹர் துரோணா உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியைக்கு நல்லாசிரியர் சிகரம் விருது வழங்கப்பட்டது. முனைவர் ரேகா உதவி பேராசிரியர் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிகழ்ச்சியை நெறியாழ்க்கை செய்தார். நிகழ்ச்சியில் இராணுவ துணை இராணுவ வீரர்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ செல்வங்கள் பெருந்திலகாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் இறுதியாக பரமேஸ்வரி ரகரம் டிசைனர் பொத்திக் நிறுவனர் நன்றியுரையாற்றினார். கலாம் விதைகளின் விருட்சம் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் சார்பில் ஆசிரியர் தின விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முத்து தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்க நிறுவனர் ராஜா செய்திருந்தார். மேலும் இயக்கம் சார்பில் முன்னெடுத்து செல்லும் நற்பணிகள் என்னென்ன என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். இதில் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரேம்குமார் வரவேற்புரையாற்றினார். இதில் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் இளங்கோவன் முன்னாள் இராணுவ வீரர்கள் நலச்சங்க நிறுவனர் மோகன் சசிகுமார் சுரேஷ் ஏகாம்பரம் சிகாமணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காந்தி மக்கள் இயக்க நிறுவனர் வேணு ஞானமூர்த்தி படைப்பாளர் இயக்க நிறுவனர் கலைமாமணி ஆறு செல்வம் பாரதியார் பல்கலைக்கூட நுண்கலைத்துறை துணைத் தலைவர் கலைமாமணி முனைவர் பிரபாகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இதில் 5 தொண்டு நிறுவனங்கள் மற்றும் 12 ஆசிரியர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் ரேகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இதில் திரளான ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியாக பரமேஸ்வரி நன்றி உரையாற்றினார். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா பிறந்தநாள் விழா பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP தலைமையில் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா பிறந்தநாள் விழா பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி MP தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்த பிறந்தநாள் விழாவில் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வ கணபதி கலந்து கொண்டு மாவட்ட தலைவர் அனிதாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இவ்விழாவில் மாநில பொதுச் செயலர் மௌலிதேவன் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், மாவட்ட பொதுச் செயலர் சண்முகம், மாவட்ட துணைத் தலைவர் ஹைகிரீவன், அனுசுபை, பாண்டுரங்கன், மாவட்ட செயலர் வேதகிரி, கனகராஜ், மல்லிகா, மணிகண்டன், மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் பிரசன்னா ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை JJ நகரில் அமைந்துள்ள அருள்மிகு அன்னை ஜெகதாம்பாள் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலய திருப்பணிக்கு ரூபாய் 2 லட்சம் நிதி உதவியினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலன் ஆலய நிர்வாகிகள் வழங்கினர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட JJ நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெகதாம்பாள் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நாளை காலை 9 மணிக்கு மேல் 11:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்நிலையில் ஆலய திருப்பணிக்கு 2 லட்சம் உதவினை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலன் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். முன்னதாக ஆலய நிர்வாகம் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MNR பாலனுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டு MNR பாலன் சுவாமி தரிசனம் செய்தார். இதில் ஆலய நிர்வாகிகள் கதிர், வேலாயுதம், ஐயனார் சுப்பிரமணி, சிவலிங்கம், தணிகைவேல், முத்து ராமமூர்த்தி, வழக்கறிஞர் கார்த்திகேயன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
இளைஞர்கள் புதுவை மாநிலத்திற்கு பதக்கங்களை குவித்து பெருமை சேர்த்திடவும் புதுவை மாநில நலனுக்காகவும் இந்திரா காந்தி விளையாட்டு வளாகம் முழுவதும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் ஆய்வு. புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட இந்திரா காந்தி விளையாட்டு வளாகம் முழுவதும் இன்று திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்ட 400 மீட்டர் சிந்தட்டிக் ஓடுதளம் பாதை பயன்பாட்டில் சீக்கிரம் கொண்டுவர வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். மேலும் இதன் நடுவே புல்வெளி கொண்ட கால்பந்து மைதானம் அமைக்கும் பணியை தொடங்க அரசுக்கு இஷ்டம் இருக்கிறதா இல்லையா என்று அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். சீக்கிரம் சுத்தம் செய்து பசுமையான புல்தரையை உருவாக்குங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கம்பு வைத்து உயரம் தாண்டுதல், வட்டு எறிதல், ஈட்டி எறிதல், தரை ஓட்டம் போன்ற வீரர்கள் பயிற்சி பெற ஏற்பாடுகள் செய்து கொடுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்தார். பகல் மட்டுமல்லாமல் இரவு நேரங்களிலும் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில அளவிலான போட்டிகளும் பகல் இரவு நேரங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் வீரர்கள் தங்களது திறமையை வெளிப்படுத்தி பதக்கங்களை செய்து குவித்து வருகின்றனர். பங்கு கொண்ட சாதனை செய்யவும் விரைவில் பணிகள் வேகமாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் வண்ணம் பூசுதல், கழிவறை மேல்தளம் புறணமைப்பு போன்ற பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தேசிய இந்திய விளையாட்டாக உள்ள ஹாக்கி மைதானம் கோட்பாட்டிற்கு கிடைக்கிறது என்றும் மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் இதை விரைந்து செய்து முடிங்கள் என்று சொல்லியும் கேட்காமல் இந்த அரசு அதிகாரிகளும் சுணக்கம் காட்டிக்கொண்டு பணி நடைபெறுகிறது. வெகு விரைவில் பணிகள் வேகமாக முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். மேலும் மின்விளக்கு கம்பங்கள் சாய்ந்திருக்கிறது, அதனை மின்துறை அதிகாரிகளை அழைத்து சரி செய்து விடுங்கள். சுற்றி கட்டப்பட்ட பாதுகாப்பு மதில் சுவர் புனரமைப்பு பணிந்து விரைந்து முடிக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு முடித்து கொடுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். உடன் உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் மாறன், கிருஷ்ணராஜ், ஹேஓ, தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜ், மாநில பிரதிநிதி கணேசன், கிளை செயலாளர் காலப்பன், விநாயகமூர்த்தி, இருதயராஜ், ராகேஷ் மற்றும் பலர் உடனிருந்தனர். அமைச்சர் அறிவிச்சாரு, சட்டமன்றத்தில் அறிவிச்சாரு. ஆனா இது வரைக்கும் வேலை நடக்குது. இது கிரவுண்டு சுத்தமாக நாசமாக கிடையாது சார். பாருங்க, செடி கூட்டி தான் அப்படி கிடையாது. நீங்க கவனிங்க, கவனிச்சது தான் தெரியும். நீங்க சும்மா அப்படியே அங்கேயே போனீங்கன்னா முடிஞ்சு இந்த கிரவுண்ட் தான் வேற எங்கேயும் அப்போ இந்த கிரவுண்டு போய் நம்ம வேலை செய்யணும். பொறுப்பா வந்து இங்க செஞ்சுதான் ஆகணும். பார்த்தாரு ஆளுங்க இங்கே இருக்கணும், அனுமதிக்கு பார்த்தாரு கூடாது. போராட்டம் சொன்னாருன்னு சொல்லி ஒரு லெட்டரை புஷ் பண்ணீங்கன்னா உண்மையை சொல்றாங்க. லெப்டேஷன்ல போய் அண்ணன் வெளியே நின்று அவங்க என்ன பேசுறாங்க தெரியுமா? அந்த கவர்மெண்ட் யாருக்கு பண்றோம். அவர் போன உடனே நல்லா அவர்கிட்ட அது சரியாது. செடி கொடிலாம் எல்லாத்தையும் எடுக்க சொல்லி அனுப்பிடுறேன். வந்து பார்த்தா கவுண்ட் செக்ரட்டரி அதான் சார் சொன்னாங்க. எல்லாத்தையும் எல்லாருக்கும் அக்கறை வருங்க. பார்த்த டவுன்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட் பண்ணிடலாம். வீணா போயிடுது பார்க்கணும். பல வீடு இருக்குதான். இந்த ட்ராக் ஒட்டிக்கிறாங்க. இந்த ரெட் ஆர் மட்டும் அது உள்ள போகும். புதுச்சேரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஆலய கற்கோவிலில் ஜீவ சமாதியான அம்மா போனாம்பிகையின் முதலாம் ஆண்டு குருபூஜை விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். உலகின் ஆதாரமாக விளங்கும் பஞ்சபூதங்களின் சக்தியான இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி எனும் சக்தியின் அருளாரும் சித்தி, புத்தி, ஞானம், தனம், தானியம் தந்து நலமுடன் உலக மக்களை காக்கும் அருள்மிகு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி மற்றும் ஸ்ரீ கணபதி, ஸ்ரீ மகாமேரு, ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் ஜீவ சமாதியான அம்மா போனாம்பிகையின் முதலாம் ஆண்டு குருபூஜை விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
இதனையொட்டி அம்பிகைக்கு நவநாகினி எனப்படும் குண்டங்கள் அமைத்து சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத அம்மா புவனாம்பிகைக்கு குரு பூஜை நடைபெற்றது. இதில் 9 வகையான நவதானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் மலர்களை கொண்டு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். குரு பூஜை விழாவிற்கான ஏற்பாடுகளை சுஜாதா மோகனசுந்தரம் குடும்பத்தார் செய்திருந்தனர். நேரு பஜார் வியாபாரிகள் சங்க ஆலோசனை கூட்டம். புதுச்சேரி அண்ணா திடல் நேரு பஜார் வியாபாரிகள் சங்கம் சார்பில் அதன் தலைவர் ராகுல் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டம் புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களை சந்தித்து நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் செல்லப்பன் சேட்டு என்ற வேல்முருகன், கவிதாஸ், ஏழுமலை சுவாமி, ரவி கணேஷ், முத்துக்குமார், ராமு காளிதாஸ், புண்ணியமூர்த்தி, கருணா பாஸ்கர், அனில்குமார் மற்றும் கடை நிர்வாகிகள், வியாபாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விலங்கு சாதனம் பொருத்துவது குறித்த பயிலரங்கம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதுவையில் இழுவை வலைகளில் ஆமை விலக்கு சாதனம் பொருத்துவது குறித்த மாநில அளவிலான பங்குதாரர்களுக்கான பயிலரங்கம் அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஓட்டலில் நடந்தது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின மாநில ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி வரவேற்றார். இப்பயிலரங்கை வனப்பாதுகாவல் அருள்ராஜ் துடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் நோக்குவுரையாற்றினார். கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டத்தின் துணை இயக்குநர் அன்சாரி அலி தலைமை தாங்கினார். தலைமை செயல் அதிகாரி ஜாயின்ஸ் தாமஸ் அறிவுரை வழங்கினார். மீன்வளத்துறை துணை இயக்குநர் தெய்வ சிகாமணி, துணை இயக்குநர் ராஜேந்திரன், மூத்த விஞ்ஞானி ஜெயபாஸ்கரன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த பயிலரங்கில் தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள படகு உரிமையாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் இயங்கி வந்த ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி ஒரு சில வாரங்களில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் 1 முதல் கல்லூரி மாணவிகள் வரை தங்கி படிக்க விண்ணப்பிக்கலாம் என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் கண்ணகி பள்ளி அருகே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் மாணவியர் விடுதி இயங்கி வந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக மாணவியர் விடுதி மூடப்பட்டது. இந்த நிலையில் மாணவியர் விடுதியை திறந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என பெற்றோர்கள், மாணவிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவனை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து விடுதியை நேரில் சென்று ஆய்வு செய்த இயக்குநர் இளங்கோவன் விடுதி சிதிலமடைந்து இருப்பதைக் கண்டு ரூபாய் 25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து விடுதியை புனரமைப்பு செய்ய உத்தரவிட்டார். தற்போது விடுதி புனரமைக்கும் பணி வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் 1 வாரத்தில் விடுதி திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை அதிகாரிகளுடன் நேரில் சென்று விடுதி புனரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர்,
1 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவிகள் மட்டுமே தங்கியிருந்த விடுதியில் தற்போது கல்லூரி மாணவிகளுக்கும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் தற்போது ஆதிதிராவிடர் நலத்துறையில் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது ஆதிதிராவிடர் நலத்துறை கண்காணிப்பாளர்கள் பழனி, வேல்முருகன் உட்பட ஊழியர்கள் உடனிருந்தனர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரியூர் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் மருத்துவக் கல்லூரியில் கேரள மாநிலத்தவர்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகையின் ஒன்றான ஓணம் பண்டிகையை கொண்டாடும் விதமாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் மருத்துவக் கல்லூரி பல்நோக்கு மண்டபத்தில் ஓணம் பண்டிகை அன்னை கொண்டாடினர். இதில் வண்ண மலர்களால் கோலமிட்டு திருவிழாவிற்கு ஏற்றியதை தொடர்ந்து பிரார்த்தனை பாடல்களுடன் துவங்கிய விழாவில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ஆனந்த வைரவேல் வரவேற்புரை ஆற்றினார். மேலும் இதில் பல்வேறு துறை பேராசிரியர்கள் பங்கேற்று பேசினர். தொடர்ந்து இக்கல்லூரியின் மாணவ மாணவிகளின் கலாச்சார நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றன. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். இன்று முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட செயின்ட் ஜோசப் மண்டபத்தில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட மங்கள கருவறை முத்திரை வழங்கும் விழாவில் தொகுதியைச் சேர்ந்த சுமார் 22 கர்ப்பிணி பெண்கள் அனைவருக்கும் ஒருவருக்கு ரூபாய் 5000 மதிப்புள்ள பொருட்களை அறக்கட்டளை நிறுவனர் சந்துருஜி அவர்கள் வழங்கினார். மேலும் வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சியானது தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளை உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நம்மளுடைய ராஜச்சந்திரு அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த மங்கள கருவறை முத்திரை திருவிழால பங்கு பெற்ற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. தயவு செஞ்சு எல்லாரும் இங்க போய் சுத்தி போட்டுக்கோங்க. அவ்வளவு அழகா இருக்கு பாக்கிறதுக்கு. மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி தீப்பந்தம் ஏந்தி சமூக பொதுநல இயக்குனர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி குடிமை சமூகங்கள் மற்றும் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பரப்புரை மற்றும் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 2வது நாளாக நேற்று மாலை அண்ணா சிலை அருகே தீப்பந்தம் ஏந்தி போராட்டம் நடத்தினர். மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பங்கேற்றார். தந்தை பெரியார் தீவேகா வீரமோகன், தீகா அன்பரசன், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், எஸ்டிபிஐ கட்சி பிரகதுல்லா, இயற்கை மற்றும் கலாச்சார புரட்சி இயக்கம் பிரகிகளின் பிரெஞ்சுவார் உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு ஆசிர், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் மலையாளத்தான், பீபோல்டு பாஷர் அகமது, முகவர் சங்கங்களின் கூட்டமைப்பு முத்துரங்கம், தமிழ்களம் அழகர், தமிழக வாழ்வுரிமை இயக்கம் அருள் ஒளி, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரை கண்ணன், இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி அறிவுமணி, மக்கள் அதிகாரம் சாந்தகுமார், இந்திய ஜனநாயக கழகம் வீரசேகரன், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.